வந்தவங்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்காக. ஏறக்குறைய இங்கே பல இடங்களை நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த இடம் வந்து 481 ஏக்கரு, ஏறக்குறைய வந்துட்டு 6600 பிளாட் உள்ள ஏரியா. மீஞ்சூர்லேருந்து இளம்பேடு வந்து இப்படி வரக்கூடிய இடம். அவ்வளோ இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரொமோட்டர் இருக்கிறோம், அது அடுத்தபடியாக வரும். ஆனால் இந்த ஒரு இடம் தான் கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்டோடு இருக்குது. இதோடைய விளக்கம், இதோட ரேட்டெல்லாம் வித்தியாசமாக மாறும், அப்புறம் சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிற இங்கே ஒரு 9 சைட்டில் ஒரு கோடி அதில் வந்து ஒரு பெரிய லேஅவுட் வந்து பழையவர்களோட பக்கத்தில் நல்லா பிரம்மாண்டமாக போட்டுக்கிறாரு. அவர் இந்த மாதவரம் எப்படி வளரப்போகுது, என்ன போகுதுன்னு 4 வார்த்தை பேச மாதிரி பெருமாள் சாரை அன்புடன் அழைக்கின்றேன். வந்து ஆண்டாள் மடம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா மொத்தத்தில் ஒரு 200 ஏக்கர் பிளான் பண்ணியிருக்கோம் சார். அதனால் வந்து ஐயா சொன்ன மாதிரி நல்ல முறையாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி தரோமோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி தரோம். ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறோம், வீடு கட்ட போகிறோம், நிறைய ஸ்கீமாக வச்சுருக்கிறோம். அது நல்ல முறையாக பண்ணித்தரேன் சார். நீங்கள் எல்லாம் வந்து ஒத்துழைப்பு ரொம்ப நன்றி சார். ஓகேண்ணா. இந்த ட்ரிப்பில் இப்போ அவர் ஒரு எங்கள் மீனவ சங்கத்துடைய தலைவர். கடலில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு, மீன்லேயும் ஒரு பெரிய மீன் டூனா மீன். அந்த டூனா மீன் வந்து எல்லாம் காசு எடுத்துன்னு போய் ஈஸியாக வாங்கிட்டு வர முடியாது. 3 பேர் தான் அந்த மீன் வாங்கக்கூடிய இருந்தது. அந்த 3 பேர் தான் எல்லாருக்கும் விற்க முடியும். அதில் ஒன்று அசரப்பு, ஒன்று ஜெகனு, ஒன்று நாஞ்சல் ரவின்னு. அந்த மீனோட இது வந்து விலை கம்மி. ஆனால் அந்த மீனுடைய அதிசயம் என்னென்னா, அதை சாப்பிட்டா எந்த நோய் நொடி இல்லாத ஜப்பான்காரன் 108 வயசு வரங்கிறான். இருக்கிற நாட்டிலே உலகத்தில் பெரிய நாடு அமெரிக்கா. வியட்நாமில் தான் அந்த மீன் அதிகமாக இருக்கும். வியட்நாமில் அந்த ஒரு மீனை நம்பியே அமெரிக்கா கிட்ட 36 வருஷம் சண்டை போட்டான் அந்த மீனுடைய வருமானத்தில். அது நம்ம சென்னையில் அவர் கையில் தான் இருக்குது. அவரே அதில் வந்து ஒரு மாஸ்டர். அவரே இப்போ அந்த விவசாயத்தில் வந்து இறங்கி இருக்கிறாரு. விவசாயத்தில் எவ்வளோ வருமானம், அது எவ்வளோ வளர்ச்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீனவன். எனக்கு வந்து அது கடலில் என்ன ஆகுதுன்னு தெரியாது, கரையில் என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஒரு விவசாயியோடைய அக்ரிகல்ச்சருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் இங்கே வந்து சேர்ந்த பிறகு தான் விவசாயத்தில் இவ்வளோ இருக்குதுன்னு. கடலாக இருந்தால் கூட இப்போ புயல் வந்துச்சு, ஒன்றும் வருமானம் இல்லை. 45 நாள் 60 நாள் வந்துச்சுன்னா யாரும் தொழில் போகக்கூடாது. இதுனா அது இருக்கும். ஆனால் அந்த கரையில் வந்து ஒரு நாளைக்கு என்ன வருமானம் இருக்குது, சாதாரண நடந்து போனால் என்ன வருமானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிசயத்தை வந்து ஒரு 45 நாளாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி டெய்லி இதுவரை எல்லாம் இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, வாடகை விடுறாங்க. இடம் வாங்கின இடம்லாம் கிட்டத்தட்ட இப்போ திருவள்ளூர் மாவட்டத்திலே